சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் பட்டாசு கடைகளில் குடும்பத்தினருடன் வாடிக்கையாளர்கள் பட்டாசுகளை வாங்கிச் செல்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிகண்டன். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தீபாவளி என்றாலே பட்டாசு என்பது ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. பொதுமக்கள் பட்டாசு வாங்குவதற்காக சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பட்டாசு விற்பனையகத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த பட்டாசு விற்பனையகத்தில் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டது. தற்பொழுது கூட்டம் சற்று அதிகரித்து வருவதை நம்மால் இங்கே காண முடிகிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவும் எந்தவித அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தீயணைப்புத்துறை சார்பாக 2 தீயணைப்பு வாகனங்களும் ஒவ்வொரு கடையிலும் தீயணைப்பு சாதனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்காக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்று சொல்லக்கூடிய இந்த தீயணைப்பு கருவியும் மற்றும் ஒவ்வொரு கடைகளிலும் ஒரு வாளியில் மணலும் மற்றொரு வாளியில் தண்ணீரும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒவ்வொரு கடைகளும் இருக்க வேண்டும் என்று கூறிய பிறகே இவர்களுக்கு உரிமம் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பிற்காக இங்கு 12க்கும் மேற்பட்ட சிசிடிவி என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டு காவல்துறையினர் 24 மணி நேரமும் அதை கண்காணித்து வருகிறார்கள். தற்பொழுது பட்டாசு வாங்க குவிந்திருக்கும் பொதுமக்களிடம் நாம் பேட்டி காண்போம். வணக்கம் சார், எங்கிருந்து வந்திருக்கீங்க? தாம்பரத்துல இருந்து வந்திருக்கோம். ஏன் தாம்பரத்துல வந்து பட்டாசு கடையில எங்க இருந்து வாங்க வந்திருக்கீங்க? இல்ல, எங்க சென்னையில நிறைய பட்டாசு கடைங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்க நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனால இங்க தேடி வந்திருக்கோம். செகண்ட் ஃபேமிலியோட வந்து வாங்கும்போது ஒரு திருவிழா நல்லா இருக்குது அப்படிங்கறதுக்காக இங்க வந்திருக்கோம். ரேட்ஸ் எப்படி சார் அங்க விக்கிறதோட இங்க எப்படி ரேட் விக்குது? பரவாயில்ல, இங்க கம்மியா தான் இருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னாடி தாம்பரத்துல விசாரிச்சோம், கொஞ்சம் அதிகமா தான் இருக்க மாதிரி இருந்தது. இங்க இன்னைக்கு வந்து ரேட்லாம் கொஞ்சம் நல்லா கம்மி விலையில தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, என்னென்ன வகையான பட்டாசு வந்திருக்கீங்க? புது படம் இருக்க மாதிரிலாம் பட்டாசு வந்திருக்கு. கபாலி வெடி, தெரி வெடி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. எலக்ட்ரிக் ஷாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட்டாசு வகைகள் புது படம் போன்று ஒவ்வொரு படத்தின் பெயரிலும் பட்டாசு ரகங்கள் வந்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்களை வரை கவரும் வகையில் இங்கு பட்டாசு விற்பனை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலும் தீயணைப்புத்துறை தரப்பிலும் இங்கு விரிவான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் மணிகண்டன்.